ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல் எடு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கர்நாடிக் மியூசிக்கை பத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலோட கேட்டுக்கொண்டிருந்த கரானாஸை பத்தி பார்த்துட போறோம். சரியா? பல பேர் வந்து ஒரு மாசமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால போட முடியல. எப்படி சொல்றது? ஆஹ் எங்க இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே ஹிந்தியில இருக்குங்க. ஒண்ணுமே புரியல. சரியா? சரி. கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு 3 கம்போசர் தான் வந்து மெயினா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கர்நாடிக் மியூசிக் வர்றதுக்கு. ஒண்ணு ஷியாம் சாஸ்திரி, இன்னொன்னு தியாகராஜா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா முத்துசாமி தீக்ஷிதர். ஓகேவா? இந்த 3 பேர் தான் வந்து என்னது ஒரு ஃபவுண்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் புரந்தரா தாசா அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் மியூசிக்ல ஒரு கிரேட் கம்போசர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? புரந்தர தாசா. இப்போ இந்த மெயின் கம்போசிஷனை வந்து கீர்த்தின்னு சொல்றோம். என்னது? மெயின் கம்போசிஷனை கீர்த்தி சொல்லல, கிருத்தின்னு சொல்றோம். அந்த கிருத்தி அப்படின்றது என்னன்னா ஒரு மாதிரி டிவோஷனலா பக்தியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தில்லானா தில்லானா அப்படின்றது என்னன்னா, இப்போ ஹிந்துஸ்தானி மியூசிக்ல பாத்தீங்கன்னா தாரணான்னு ஒண்ணு படிச்சிருப்போம். தாரணா வந்து எண்ட் ஆஃப் த இதுல வந்து பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரிதான் இதுவும் என்னது, தில்லானாவும் தாரணாவும் ஒண்ணுதான். அதாவது ஹிந்துஸ்தானி மியூசிக்ல தாரணான்னு இருந்ததுன்னா கர்நாடிக் மியூசிக்ல தில்லானான்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னது, தாளத்தை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம எப்படி ஹிந்துஸ்தானி மியூசிக்ல வந்து ஸ்டைல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரியே கர்நாடிக் மியூசிக்லயும் என்னதுன்னா ஸ்டைல்ஸ்ன்றது இருக்கு. என்னது? வர்ணம் நின்னுக்கும் வர்ணம் அப்படின்னு வரும் தெரியுமா? அவ்வளவுதாங்க வரும். கிருத்தி, ராகம், தானம், பல்லவி, அப்புறம் வந்து திரிகாலம், ஸ்வா ஸ்வரா கல்பனா, அப்புறம் வந்து ராக மல்லிகா, இது எல்லாம் தான் வந்து ஸ்டைல்ஸ். இதை பத்தி இன்டெப்தா ஏதாவது கேட்டிருக்கானா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தாலாம் கேட்டது இல்ல. கர்நாடிக் மியூசிக்கோட ஸ்டைல் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சரியா? ஸோ அப்படிதான் வந்து வந்திருக்கே தவிர ரொம்ப டீப்பா வரல. ஸோ அதனால இது போதும். நெக்ஸ்ட் கரானா. கரானாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரானா மியூசிக்ல வந்து பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கவுலியோர் கரானா. இந்த கவுலியோர் கரானா தான் இருக்கக்கூடிய எல்லா கயால் கயாக்கி, அதாவது கயால் வோக்கல்ஸ், அதாவது கயல் சாங்லயுமே வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓல்டஸ்ட். இந்த கவுலியர் கரானா வந்து எதுக்கு ஸ்பெஷாலிட்டி செம்ம ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுலியர் கரானா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குமா பாடுறது. அதே மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து நல்லா லூசிடிட்டி மீன்ஸ் நல்லா புரியறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லா புரியுமா. இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா யாருன்னா ஹாசு கான், ஹட்டு கான், நாத்து கான். நான் இதை எப்படி வச்சுக்கிறேன்னா, கவுலி அப்படின்னு இருக்கா, இதை வாலின்னு எடுத்துக்கிறேன். வாலில எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ஹேடுன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி நாத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஹேஸ் ஆடு நாத்து. என்னது? ஹேஸ் ஆடு நாத்து வாலில இருக்கு. தட் மீன்ஸ் கவுளியோர்னு வரானா. இப்ப இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் யார் யாருன்னா வாசுந்தரா கோமா காலியோ கும்காலியோ ஒரு மாதிரி, அது ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது. பாலகிருஷ்ணா பலச்சல் கரஞ்சிகார், விஷ்ணு திகாம்பர் பலஸ்கார், அப்புறம் வந்து ஓம்கார்நாத் தாக்கூர், வீணா சஹா புத்தே அண்ட் மாலினி ராஜூக்கர். ஓகேவா? கொஞ்சம் பேர்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கவுலியில வாலி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் அதே யூஸ் பண்ணனா செட் ஆகாது. நான் என்ன பண்றேன், கவுலின்னு இருக்கா, GWALIOR, இதுல இதை எடுத்துக்கிறேன். லியோன்னு வரும். கரெக்டா? லியோனா என்ன? சிங்கம், லயன். ஓகே, லயன் கதை தான் இப்ப பார்க்க போறோம். பொண்ணு என்னன்னா மாலினின்ற பொண்ணு. என்னது? மாலினின்ற பொண்ணு மாலினின்ற பொண்ணு வீணை வாசிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ வீணை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஓம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா கும்பிடுறாங்க. ஓகேவா? ஓம் அப்படின்னு வந்து கும்பிடுறாங்க. வீணை என்ன பண்ண போறாங்கன்னா வாசிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து என்னன்னா ஓம்னு கும்பிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா, தெலுங்குல ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணா என்ன பண்றாரு, பாலகிருஷ்ணா பாத்தீங்கன்னா ஒரு குழிய தோண்டிட்டு இருக்காரு. குழி என்ன பண்றாரு, டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? வேற எதுவும் இல்ல, டிக் டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அது எதுக்காக அந்த மாதிரி வந்து குழிய தோன்றாருன்னு பாத்தீங்கன்னா,
இது லயனுக்காக. அகைன் ஒரு தடவை வந்து இந்த கதையை சொல்லிடுறேன். மாலினி வீணை வாசிக்கிறதுக்காக ஓம் அப்படின்ட்டு வந்து கும்பிடுறாங்க. அந்த டைம்ல பாலகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு குழியை வந்து டிக் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகனா லயனுக்காக. லயன் ஃபார் கௌலியோர், மாலினி ஃபார் மாலினி ராஜூர்கர், வீணா ஃபார் வீணா சஹா சஹா போங்கடா. அப்புறம் வந்து என்னது இது திகாம்பர் பாலகிருஷ்ணா. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, ஓம்னு ஒண்ணு இருக்கு. ஓம் கார்னா தாக்கும். ஓகே, கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆக்ரா கரானா. ஆக்ரா கரானா என்னன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். மற்ற கரானா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் டெப்தா வந்து பாடுவாங்க. அதனால வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஜி சுஜன் கான், உஸ்தத் காகே குடா பாக்ஷ். அப்புறம் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து என்னதுன்னா ஆக்ரா கரானாவோட ஃபவுண்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்ரா போற கதை. ஓகேவா? ஆக்ரா வந்து யாரு, சுஜா வந்து போறான். ஆக்ரா சுஜா போறான், கூட யாரையோ கூப்பிட்டு போறான். கூட அதான் வந்து கூட கூட சுஜன் இருக்கு, சுஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுல இருக்க இந்த 3 பேர் தான் வந்து எக்ஸ்பனன்ஸ். ஃபயஸ் கான், லாட்டா ஃபேட் ஹுசைன் கான், தின்கர் கைகினி அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுவும் வந்து ஆக்ரா போற கதையாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ தினகரன் என்ன பண்றான், ஃபேட்டான ஃபயஸ் கூட ஆக்ரா போறான். தினகரன் ஃபேட்டான ஃபயஸ் கூட ஆக்ரா போறான். தினகரன் ஃபேட்டான ஃபயஸ் கூட ஆக்ரா போறான். அவ்வளவுதான். கிரணா கரானாவை பத்தி இப்ப பாத்துருவோம். சரியா? ரெக்கார்டா? ஓகே. கிரணா கரானாவோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா யாருன்னா அப்துல் காரிம் கான். ஓகேவா? அப்துல் காரிம் கான் அவரோட பிறந்த இடமான கிரானாவே அந்த அந்த பாட்டுக்கு வந்து பேரா வச்சுட்டாரு. கிரானா கரானா அப்படின்றது. ஓகேவா? அந்த கிரானா அப்படின்றது குருக்ஷேத்ராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடமா. ஓகேவா? ஸ்வரா அப்படின்றது இந்த கிரானா கரானா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இது எலாங்கேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணை வந்து எலாங்கேட் பண்ணுவாங்க. யூஸ் ஆஃப் கனாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபவுண்டர் யாரு, அப்துல் காரிம் கான், அப்துல் வஹீத் கான். ஆல்ரெடி சொல்லிட்டேன் காரிம் கான் அப்படின்ட்டு. நீங்க வந்து இப்போ ஆப்ஷன்ல வந்து 2 இருந்ததுன்னா ஓகே, என்ன பண்ணிடலாம், 2த்தையுமே வந்து போட்டுடலாம். 2த்துல ஏதாவது 1 இருந்ததுன்னா ஒன்னே 1 போடுங்க. அப்துல் காரிம் கான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா? அப்துல் காரிம் கான், அப்துல் வஹீத் கான். ஓகே. கிரண், இதுல வந்து கிரண் அப்படின்றதுல இருக்கும். கிரண் என்ன பண்றான், தன்னோட காரை ஹைடு பண்றான். காரு வஹீடுன்னு ஹைடு. ஓகேவா? கிரண் காரை ஹைடு பண்றான். இதுதான் வந்து இவங்களோட ஃபவுண்டரோட ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனண்டோட ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். இதுலயே வந்து கிரண் தான் ஸ்டார்ட் ஆகும், வேற வழி இல்லை. பிகாஸ் நம்ம வந்து கிரண் தான் வச்சாகணும். இப்ப பாத்தீங்கன்னா பிரபாவும் கிரணும் கேங்கா என்ன பண்றாங்கன்னா வந்து அக்தர் வாங்க போறாங்க. என்ன வாங்க போறாங்க, அக்தர் வாங்க போறாங்க. எங்கன்னா ஒரு பாய் கடைக்கு போறாங்க. எப்படி போறாங்க, நல்லா ஜோஷா போறாங்க. அவ்வளவுதான். பிரபா ஃபார் பிரபா ஆத்ரே, கிரானா கரானா, கேங்கா அப்படின்னா கங்குபாய் ஹேங்கல், அக்தர்னா பேகம் அக்தர், அப்புறம் வந்து பாய்னா ஹீராபாய். அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கரானா. ஜெய்ப்பூர் கரானாவோட ஃபவுண்டர் யாரு, உஸ்தத் அல்லாடியா கான். ஓகேவா? அல்லாடியா கான், அதாவது ஃபவுண்டர் வந்து இவரு எக்ஸ்போனன்ஸ். சரியா? மல்லிகார்ஜுன மன்சூர், கேசர் பாய் கேர்கர், கிஷோரி அமோருன்கர், அப்புறம் வந்து ஸ்ருதி, பத்மா தால்வாக்கர், அப்புறம் வந்து அஸ்வினி பைதே தேஷ்பாண்டே. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்கட் வந்து வைப்போம். என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து ஜெய்ப்பூர், இப்போ ஒரு நார்த் ஸ்டேட்ல வந்து நம்ம இது பேர் என்ன, சைதாப்பேட்டன்றேன், சென்னையில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நார்த் ஸ்டேட் போனா நம்ம என்ன பண்ணிடுவோம், அல்லாடி போயிடுவோம். அதுதான் வந்து அல்லாடிய அதனால் அல்லாடிய கான், உஸ்தத் அல்லாடிய கான் ஜெய்ப்பூர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களோட இதெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மன்சூர் அலி கான்.
மன்சூர் அலிகான் என்ன பண்றாருன்னா கேசரி சாப்பிட நினைக்கிறார். ஓகேவா? தனியா சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால வந்து கிஷோரையும் கமல் பொண்ணான ஸ்ருதியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுக்கின்னு எங்க போயிடுறாங்கன்னா பத்மா வீட்டுக்கு போறாங்க. பத்மா வீட்டுக்கு போறாங்க. சரி, பத்மா வீட்டுக்கு போனா அங்க யார் இருக்கா அப்படின்னா, சரி, பத்மா வீட்டுக்கு போனா அந்த கேசரி என்ன பண்ணிருக்கா, ஹைடு பண்ணி வச்சிருக்கா. ஓகேவா? ஹைடு பண்ணி வச்சிருக்கா. ஹைடு செட் ஆகலாம். தேஷ்பாண்டே அப்படின்றது தனியா கூட ஞாபகம் வச்சு. நான் தேஷ்பாண்டே அப்படின்ற இது வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே பரிச்சயமாயிட்டு இருக்கோம். பிரியங்கா தேஷ்பாண்டே, அது பேர் என்ன, இன்னொருத்தவங்க யாரு, மணிமேகலையா, அந்த இஷ்யூனால அந்த பேர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் நமக்கு. அதனால வந்து இதை நம்ம தனியா ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரைட்? ஓகே, மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். மல்லிகார்ஜுன மன்சூர் அலிகான் கேசரி வாங்க கிஷோரு ஸ்ருதியை கூட்டின்னு பத்மா வீட்டுக்கு போறாரு. அவ்வளவுதான், தேஷ்பாண்டே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ராம்பூர் சஹாஸ்வான் கரானா. ஓகேவா? ஸோ ராம்பூர் சஹாஸ்வான் கரானாவோட ஃபவுண்டர் யாருன்னா உஸ்தத் இனயத் உசைன் கான். இனயத்துன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனயத் கான். எக்ஸ்போனன்ட் யாரு? நிசாரு ரஷீத். இதுக்கு ஷார்ட்கட் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ராம்பூர் இருக்கு, சஹாஸ்வான் இருக்கு, ரெண்டுமே பிரிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தனித்தனியா தானே இருக்கு. ராம்பூர் சஹாஸ்வான். மீதி எந்தத்துக்குமே வந்து மேவாட்டி கரானா, கிரானா கரானா இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ராம்பூர் சஹாஸ்வான்ட்டு ரெண்டா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், இணைக்கணும். சரியா? ராம்பூரையும் சஹஸ்வானையும் நான் என்ன பண்றேன்னா இணைக்கணும். அதுதான் இணையத்கான். அது இணையத்கான். என்ன ஹேண்ட் ரைட்டிங் கோழி கிருக்கல் மாதிரியாவது. ஓகே, இணையத்கான். எக்ஸ்போனன்ட் பார்க்கணும். இப்போ நிசா, அதாவது ராமோட பொண்டாட்டி யாருன்னா நிசா. ஓகேவா? நிசா எப்படி ஆளு, கொஞ்சம் ராசியான ஆள். 4 ராசியான ஆள். சரி, ராம்பூர், நிசார், ராசி. ஓகேவா? ராசி. இதுதான் பாத்தீங்கன்னா ராம்பூர் சஹாஸ்வான் கரானாவோட ஷார்ட்கட். மேவாட்டி கரானாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஷார்ட்கட்ன்றதை வைக்க போறோம். மேவாட்டி கரானா. Developing the mood of the raga through the notes forming its style is பாவா பிராதன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இது ஏதோ ஒரு ஸ்டைல் போல. பாவா பிராதனா. சரி, ஓகே, பிராதன். ஓகே, இப்போ இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா காகே நசீர் கான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காகே அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எங்க பார்த்திருப்போம், இங்க பார்த்திருப்போம். அதனாலதான் வந்து குடான்னு போட்டு ஷார்ட்கட்டை முடிச்சு விட்டுருப்பேன். அப்பயே வந்து உங்களுக்கு ஒரு சில கேள்வி வந்திருக்கும், என்னத்துக்கு குடான் காகே அப்படின்றத போட்டிருக்கலாம் அப்பயே அப்படின்ட்டு. ஓகே, மீ அப்படின்னா என்னது, நான் அர்த்தம். ஸோ நான் ஆரம்பிக்கிறது எது, நசீர். நான்ட்டு நசீர்னு ஆரம்பிக்குது. ஸோ நசீர். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ட ஷார்ட்கட்டு. சுத்தமா வந்து நல்லா இல்லை, எனக்கும் புரியுது. பட் எனக்கு வந்து முஸ்லிம் பேர் வச்சு எப்படி ஷார்ட்கட் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன். ஓகே ஓகே. நசீர் கான், பண்டிட் ஜாஸ்ராஜ், மோட்டிராம், மணிராம், சஞ்சீவ், அபியன்கர். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ராஜு ராமு, நம்ம அபியன்கர் அப்படின்ட்டு பேர் வந்திருந்தாலே இந்த கண்ண நேரம் நிக்குது ஏதோ ஒரு பாட்டு வரும் தெரியுமா, நல்ல ஹிட்டான 2 பாட்டு கொடுத்துருப்பாரு. அதை வந்து அபியன்கர்னு வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா ராம் அபியன்கர். ஓகேவா? ராஜா ராம் அபியன்கர். மீ ராஜா ராம் அபியன்கர். மீனா என்னன்னா நான். ஓகேவா? ஓகே, அன்ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து போட்டு கலந்து நம்ம பண்ணியாச்சு. ஓகே, நான் இந்த செஷனோட ஒரு கண்டினியூவேஷனா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்றேன் குரூப்ல. ஓகேவா? இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுற டைம்ல என்னோட டெலகிராம் சேனல்ல, போத் டிஸ்கஷன் சேனல்லையும் சரி, அப்டேட் சேனல்லையும் சரி, 2 சேனல்லையுமே வந்து நான் அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றேன். அதுல நீங்க கரானாஸ் இருக்கும். ஓகேவா? இதோட சேர்த்து அதுல வந்து ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரானாவும் இருக்கும். அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க.
அதுல இருக்கிறதா இதுலயும் இருக்கும், இதுல இருக்கிறதா அதுலயும் இருக்கும். பட் எப்படி சொல்றது? 1, 2 நீங்க வேற வேற மெட்டீரியல படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்டா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் நான் என்ன பண்றேன்னா, அத உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எல்லாமே ஷார்ட்கட்ல தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அதனால எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் புதுசா இருக்கு, புடிச்சிருக்கு. ஸோ கரானா வந்து இப்ப எனக்கு மண்டையில ஏறிடுச்சு, எனக்கு மறக்காது அப்படின்ற மாரி நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. இந்தியாவோட தேசிய கொடியில இருக்கக்கூடிய பச்சை கலர் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய அசோக சக்கரம் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேசிய கொடி உங்களுக்கு ஓவராலாவே புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த 3த்தையும் நீங்க பண்ணுங்க. சரியா? தேங்க் யூ.